ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 24 வோல்ட் 12 AH லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக் செய்ய போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் ஸ்ப்ரேயரை அவங்க வந்து 24 வோல்ட் சைக்கிள் மோட்டர் வச்சு அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக 24 வோல்ட் பேட்டரி பேக் கேட்டிருந்தாங்க. 24 வோல்ட் 12 AH இப்போது ஒரு பேட்டரி பேக் செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா 32700 ஃபார்மெட் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1C செல்ஸு. 1C செல்ஸ்லேயே அவங்க செஞ்சு தர சொல்லியிருந்தாங்க. ஸோ 1C செல்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா 15 ஆம்ஸ் டாலி பிஎம்எஸ் போட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செஞ்சோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகிட்டுருக்கு. டெலிவரியான பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு வோல்ட்டில் இருந்தது, அன்பேலன்ஸ்டாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 3.65 வோல்ட் இதில் செட் பண்ணி இந்த வெல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா லேசாக தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் மேலே பேலன்ஸ் ஆச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பேலன்ஸ் ஆகிட்ருக்கோம். பேட்டரி பேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இதை சும்மா பிச்சாலே பிச்சின்னு வந்துடுங்க பாருங்கள். ஓகே, பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் ஃபுல்லாத்தையும் பிச்சாச்சு. இப்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சும்மா மைல்டாக தான் விழுந்திருக்கும் வெல்டு. இதுக்கப்புறம் நம்ம பேட்டரி பேக்காக செய்யும் போது டைமிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு வெல்டு பண்ணோன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கும் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போது பேட்டரி பேக் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்த பேட்டரிஸ் இது. நம்ம இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம இதோட வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, 3.32 இருக்குது. 3.32 3.32 3.32 3.32 3.33 3.32 3.32. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேட்டரிஸோட வோல்டேஜ் நம்ம செக் பண்ணிட்டோம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3.32 வோல்ட் இருக்குது. இது மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம போடுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, பேலன்சிங் இஷ்யூஸ் ஃபர்தராக ஃப்யூச்சரில் வராது. ஸோ அதுக்காக நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்கட் க்ரீன் கலரில் ஒரு ஷீட் இருக்கும், அதை வந்து இது மேலே ஒட்டிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ப்ரொடெக்ஷன் கேஸ்கட்டு. இதை நம்ம வந்து இதுக்கு மேலே ஒட்டணும். ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நம்ம எல்லா பேட்டரிக்கும் இப்போ ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் அந்த கேஸ்கட் போட்டு ஒட்டிட்டோம். சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனுக்காக நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணணும். 24 வோல்ட் 12 AH பேட்டரி பேக் அப்படின்றதுனால நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். அதாவது ரெண்டு பேட்டரியாக இப்படி வச்சு 8 பேட்டரி சீரீஸில் இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். சீரீஸ் கனெக்ஷன்ஸை விட்டுருங்க. சும்மா ஜஸ்ட் நான் உங்களுக்கு அந்த ஷேப் மட்டும் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி இந்த ஷேப்லேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். நம்ம கையில் பேட்டரி ஆர்டர் கொடுத்தவங்களை கேட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு இது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகாதான், இதை மாதிரி ஷேப்பில் தான் அவங்களுக்கு ஃபிட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இது மாதிரி தான் செய்ய போகிறோம். இதுதான் வந்து 32700 ஹோல்டரு. இதில் வந்து நம்மளால் ஒரு ஹோல்டரில் 2 பேட்டரி நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ நமக்கு மொத்தம் 16 பேட்டரி இருக்குது. அப்போ நமக்கு 16 ஹோல்டர் தேவைப்படும். இது வந்து நம்ம பேஸில் வச்சுட்டோன்னா டாப்பில் வைக்கிறதுக்கு இதே மாதிரி ஒன்று செய்யணும். ஸோ அதையும் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 32700 ஹோல்டரில் நம்ம பேட்டரிஸை சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டெர்மினல் வைக்கிறேன். பேரலல் கனெக்ஷனும் வைக்கிறதுனால அப்படியே பக்கத்துலேயே அதே டெர்மினல் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் டெர்மினல். அண்ட் இதே மாதிரி நீங்கள் அப்படியே வச்சுட்டே போகணும்.
மேலே போடுற இந்த ஹோல்டரு இது மேலே போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியை ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் தான் கொடுக்கணும். கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்க போகிறோன்னா, இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக கவனிச்சிக்கோங்க. இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது இந்த ஹோல் பேட்டரி பேக்லேருந்து 2 அவுட்புட் எடுப்போம். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் எடுப்போம். அதில் இது வந்து பாசிட்டிவ் டெர்மினலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம விட்டுறணும். ஏன்னா இது வந்து இதுலேருந்து தான் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோன்றதுனால இந்த 2 பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும்ல, இந்த டெர்மினல்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சீரீஸ். அப்புறம் இந்த டெர்மினலையும் செகண்ட் சீரீஸ். அதே மாதிரி இந்த டெர்மினல் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினலையும் கனெக்ட் பண்ணணும். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் அப்படியே ஒரு ஸ்டிப் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் கனெக்ட் பண்ணணும். அடுத்து இந்த டெர்மினல் கனெக்ட் பண்ணணும். ஃபைனலாக இந்த டெர்மினல் கனெக்ட் பண்ணால் இது உங்களுக்கு எம்டியாக நிற்கும். இது வந்து நம்ம பேட்டரியோட நெகட்டிவ் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது வந்து பாசிட்டிவ் எடுக்க போகிறோம், இது வந்து நெகட்டிவ் எடுக்க போகிறோம். ஸோ கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிடும். நம்ம பேட்டரி பேக்கில் நம்ம ஸ்பாட் வெல் பண்ணிட்டோம். நம்ம பேட்டரி பேக்கோட பாசிட்டிவ் டெர்மினல் இது, நெகட்டிவ் டெர்மினல் இது. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் 24 வோல்ட் வருதான்ட்டு. அந்த ப்ரோப் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 26 வோல்ட். ஓகே, நமக்கு வந்து 24 வோல்ட்டு பேட்டரி பேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் 8S25 வோல்ட். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 ஆம்ப் இதுலேருந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். 8 ஆம்ப்ஸ் வந்து நம்ம சார்ஜிங் கரண்ட்டாக இதில் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பேலன்சிங் ஃபீச்சரும் இருக்குது. அதாவது நம்ம சார்ஜ் பண்ணும்போது பேட்டரிலாம் பேலன்ஸ் ஆகிக்கும். அதே மாதிரி காமன் போர்ட் இருக்குது. காமன் போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரே போர்ட்டில் நம்ம இன்புட்டும் கொடுத்துக்கலாம், அதுலேயே நம்ம வந்து அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பேட்டரியோட நெகட்டிவ், பி நெகட்டிவ்னு இருக்குது பாருங்கள். அது வந்து பேட்டரியோட நெகட்டிவ். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். இதிலேருந்து நம்ம அவுட்புட் நெகட்டிவ் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ்க்கு வந்து டேரெக்டாக ஒரு ஒயர் சால்டர் பண்ணி அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேட்டரி பேக்கோட நெகட்டிவ் இது, பாசிட்டிவ் வந்து இதுலேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது தனியாக ஒரு ஒயராக போட்டோம்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் ஒயர் கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பி நெகட்டிவில் நம்ம சால்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் வைஸை கனெக்ட் பண்ணணும். பேலன்ஸ் வைஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றத நான் சின்னதாக சொல்கிறேன் பாருங்கள். அதை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயர் தான் ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். பிளாக் ஒயர் வந்து பேட்டரியோட நெகட்டிவ் வந்து இது. அப்போது இதில் இங்கே கொடுத்துடணும். அப்புறம் நம்ம ஃபர்தராக இந்த ஒயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா B1, அதாவது இந்த பிளாக் ஒயருக்கு பக்கத்தில் இருக்க ஒயர் பார்த்தீங்கன்னா B1, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது B2, அது பக்கத்தில் இருக்கிறது B3, B4, B5, B6, B7 அண்ட் B8 வரைக்கும் இருக்கும். அதாவது 8 பேட்டரி இருக்குன்னா அந்த 8 பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லையும் நம்ம இப்போ கொடுக்கணும். எந்தெந்த பேட்டரிக்கு எந்தெந்த ஒயர்ஸ் போகணுன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த பேட்டரியோட நெகட்டிவ் இது, இதில் வந்து நம்ம இந்த பிளாக் ஒயரை நம்ம கொடுத்துட்டோன்னா இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் எதுன்னு பார்க்கணும். இப்போது இந்த பேட்டரியோட நெகட்டிவ் இதுனா இதோட பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். அப்போது இந்த B1 பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ரீச் ஆகணும். அதே மாதிரி B2 பார்த்திங்கன்னா அடுத்த பேட்டரி, அதாவது இந்த பேட்டரி வந்து சீரிஸ் கனெக்ஷன் ஆகிட்டு இங்கே வருது பாருங்கள், இந்த இடத்துக்கு வருது பாருங்கள். அப்போது இந்த ஒயர், அதாவது இந்த செகண்ட் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ்க்கு போகணும், இங்கே போகணும். அதே மாதிரி இது போயிட்டு இந்த பேட்டரியோட நெகட்டிவில் கனெக்ட் ஆகி இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போது அடுத்த பேட்டரியோட பாசிட்டிவில் நம்ம B3 கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணணும். நான் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம்எஸ் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வோல்டேஜ் அவுட்புட்டில் என்ன வருதுன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 26.56 வோல்ட் ஓகே நமக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாயிண்டில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஃபயர் ஆகலை. ஒயர் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. இப்போ நம்ம எடுத்துட்டோன்னா
ரிலீஸ் ஆகிடுச்சு. திரும்ப ரிலீஸ் ஆகிடுச்சான்றதை செக் பண்ணுறதுக்கு நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், திரும்ப 26 வோல்ட்டு ஓகே ரெக்கவர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்டான் டேப் போட்டு இந்த மேலே இருக்க இந்த டெர்மினல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒட்டிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேப்டான் டேப் போட்டு ஃபுல்லாக டெர்மினல்ஸையும் நம்ம இன்சுலேட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணணும். இந்த ஷீட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். பீசஸ் எல்லாம் கட் பண்ணி சைடில் டேப் போட்டு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த பேட்டரி பேக்கை வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு தெர்மாக்கோலோ இல்லை கார்ட்போர்ட் அட்டையை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அட்டை வச்சுட்டோம். இங்கே பார்த்தா தெரியும். ஒரு அட்டை வச்சு நல்லா ரிஜிடான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் அவுட்புட் எடுக்க இங்கே ஒரு ஹோல்ஸும் போட்டு நம்ம இந்த ஒயரை எடுத்துகிட்டு இந்த இடத்துலலாம் டேப் போட்டுட்டு இதெல்லாம் டேப் போட்டுட்டு மேலே வந்து இந்த ஹீட் ட்ராப் போட்டு நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பேட்ரி பேக் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஷேப் கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி அந்த ஒயர்ஸையும் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேப் ஷீட் போட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம அந்த பேட்டரி பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 12Ah பேட்டரி பேக் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைனலாக நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு இதை வந்து கொரியர் போட்டு விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா 26 வோல்ட் இருக்குது. ஓகே, நம்ம இதை வந்து இந்த ரெண்டுத்தையும் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிட்டு நம்ம இதை வந்து கொரியர் பண்ணிடலாம். இது மாதிரி பேட்டரிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே, பாய்.